சென்னையில் லிப்ட் அருந்து விழுந்து ஒருவர் பலியான சோகமான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சசிதரன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சசிதரன், இந்த சம்பவம் நடந்தது புளியந்தோப்புல. எத்தனை அடுக்கு மாடி குடியிருப்பு? 10வது மாடியிலிருந்து லிப்ட் அருந்து விழுந்ததா சொல்றாங்க. என்ன பிரச்சனை? எதனால லிப்ட் அருந்து விழுந்தது? பலியானவர் யார்? எதற்காக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் என்ன வேலை நடந்து கொண்டிருந்த சம்பவத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? வேற யாருக்காவது அடிபட்டிருக்கா? சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமானது இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய லிப்ட் அருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் குறித்து கேபி பார்க் இந்த பிரச்சனைக்குரியது. வீடு கட்டிய குடியேறிய போதே செவுற்றெல்லாம் சுவர் மேல்தளம் எல்லாம் இடிந்து விழுந்த சம்பவங்களில் கேபி பார்க் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது 10வது மாடியில் குடியிருக்கக்கூடிய கூலி தொழிலாளி கணேசன் என்பவர் 10வது மாடியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து கீழே வருவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது திடீரென லிப்ட் அருந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அவர் 10வது மாடியில் இருக்கக்கூடிய தனது வீட்டின் செல்லும் போதுதான் லிப்ட் அருந்து விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சம்பவ இடத்திலே விழுந்ததை அடுத்து அவரை உடலை கீழே வைத்து வெளியே எடுத்து செல்லக்கூடாது, உரிய அதாவது முறையான பழுது பார்க்கப்படாமல் மெயின்டெனன்ஸ் எதுவும் செய்யாததால் இந்த விபத்துக்கு வருவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த பேசன்பிரிட்ஜ் போலீசார் அவர் உடலை மீட்டு ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். அடுக்கு மாடிகளில் சொந்த வீடுகளில் யாரெல்லாம் லிஃப்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க பழுது பார்ப்பது, அதாவது மெயின்டெனன்ஸ் வேலையை சரிவர பார்ப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சென்னையில் லிஃப்ட் அருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.